ஒரு போக்சோ வழக்கில் குழந்தைய மீண்டும் சாட்சியம் சொல்ல அழைக்கலாமா? சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முக்கிய தீர்ப்பு. ஒரு போக்சோ வழக்கில் குழந்தை ஏற்கனவே நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருது. அதற்கு பிறகும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என் வழக்கறிஞர் வரல, இன்னொரு முறை குழந்தையை அழைங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் கேட்டால், நீதிமன்றம் மீண்டும் அந்த குழந்தையை வரவழைக்க அனுமதிக்கிறமா அப்படின்றதான் அந்த வழக்கு. இந்த முக்கியமான கேள்விக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றம் முக்கியமான விளக்கம் அளித்திருக்கு. ஒரு போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி ஏற்கனவே தனது வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட்டிடம் பின்னாடி விசாரணை நீதிமன்றத்திட்டையும் அளித்திருக்கார். ஆனால் அந்த தினத்தில் குற்றம் சாட்டப்பட்டவருடைய வழக்கறிஞர் ஆஜராகல. பின்னர் புதிய வழக்கறிஞர் வந்ததால் குழந்தையை மீண்டும் அழைத்து குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி வேணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யப்படுது. இதற்கு நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? ஒரு குழந்தை அந்த சம்பவத்தை எத்தனை முறை சொல்ல வேண்டியிருக்கும் தெரியுமா? முதல்ல பெற்றோரிடம், போலீஸிடம், மருத்துவரிடம், மேஜிஸ்ட்ரேட்டிடம், பிறகு நீதிமன்றத்தில். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை மீண்டும் அதே மனவேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் போக்சோ சட்டம் ஒரு முக்கியமான பாதுகாப்பை வழங்குது. தேவையில்லாமல் குழந்தையை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து சாட்சியம் சொல்ல வைக்கக்கூடாது. உதாரணமாக, என் வழக்கறிஞர் அன்னைக்கு வரல, அல்லது இப்போ நான் புதிய வழக்கறிஞர் வந்திருக்காரு எனக்கு, இப்படின்ற காரணங்கள் மட்டும் இதில் போதாது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மற்ற சாட்சிகளிடம் கேள்வி கேட்கவும், தனது தரப்பு சாட்சிகளை ஆஜர்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்காக குழந்தையை மீண்டும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் கூறியது. அதனால் குழந்தையை மீண்டும் அழைத்து குறுக்கு விசாரணை நடத்த அனுமதின்றது மறுக்கப்பட்டது இந்த வழக்கில். இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போக்சோ வழக்குகளில் நடைமுறையை விட குழந்தையுடைய மனநலமும் பாதுகாப்பும் சிறந்த நலனுமே நீதிமன்றத்துடைய முதல் முன்னுரிமையாக இருக்கும்.